வணக்கம். banganotcoinstamp.com இருந்து நான் பேசுகிறேன். இது இந்த மாதிரி காயின்ஸு என்ன விலைக்கு போகும்னு கேட்குறாங்க. என்ன விலை இருக்குது இதுக்கு? இது கம்மமரேட்டிவ் காயின்ஸு, 5 ரூபா கம்மமரேட்டிவ் காயின்ஸு. நம்ம கோல்டன் கலர் காயின்ஸுக்கு உபயோகப்படுத்தின காயின்ஸுக்கு பெரிய விலை இல்லை. உபயோகப்படுத்தின காயின்ஸுக்கு 5 ரூபாய்க்கு 5.5 ரூபா, 6 ரூபா, கொஞ்சம் பரவாயில்லாமல் கண்டிஷன் 7 ரூபா வரைக்கும் கிடைக்கும். சில காயின்ஸு அதில் செலெக்ஷன் பண்ணி சில காயின்ஸு 10 ரூபா 15 ரூபா போகும். இந்த மாதிரி தான் போகுமே தவிர அதிக விலை போகாது. இதில் அன்சர்க்குலேட்டடு இது இஷ்யூ ஆகும்போது பேங்குகளில் இருந்து கிடைக்கும், அல்லது டைரெக்டாக மின்ட்லேருந்து வாங்கினவங்ககிட்ட வந்து நம்ம பாக்கெட்டாக வாங்கலாம். இப்பவும் கிடைச்சிட்டு இருக்குது, சில ஆட்கள் தர்றாங்க. அதுக்கு என்ன விலை இருக்குது? அதுக்கு 5 ரூபா காயின்ஸுக்கு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா. இப்படி இது காமனான காயின்ஸு தான் இந்த விலை. சிலது வந்து கொஞ்சம் விலை அதிகமான காயின்ஸு கூட உண்டு. அதனால நிறைய பேர் கொண்டு வர்றாங்க, கேட்குறாங்க 5 ரூபா கம்மமரேட்டிவ் காயின்ஸ் என்ன விலைன்னுட்டு. இது வந்து 5 ரூபா காயின்ஸுக்கு 5.5 ரூபா தான் கிடைக்கும் உபயோகப்படுத்தினா பங்கஸ் இருக்கக்கூடிய காயின்ஸுக்கு. சில காயின்ஸ் வந்து 6 ரூபா, சில காயின்ஸு சில இது வந்து 6 ரூபா வச்சு எடுப்பாங்க, பங்கஸ் ஒன்றும் இல்லாமல் பரவாயில்லாமல் இருந்தால். சில சமயத்தில் சில காயின்ஸு பார்த்துட்டு 6 ரூபா 7 ரூபா வரைக்கும் போகலாம். இதுதான் விலை. இதை விட அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க, கிடைக்காது. இப்போது உள்ள நிலவில் உள்ள விலை. சரி, விலைகள் வித்தியாசப்படலாம், கூடுதல் குறைவு வரலாம். நீங்கள் இதை பற்றி உள்ள தெரிஞ்சுக்கிடணும்னா காயின்ஸு கிங் சேனலை பாருங்கள், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், நாளைக்கு பார்க்கலாம். இந்த இதில் நான் இப்போ உபயோகப்படுத்தப்பட்ட காயின்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். 5 ரூபா காயின்ஸு 1985 முதல்ல பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது அவங்களுடைய நினைவு நாணயமாக அவங்க இருக்கும்போது இல்லை, 85 அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நினைவு நாணயமாட்டு வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஜவஹர்லால் நேரு வேற காயின்ஸு காப்பர் நிக்கலில் நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 காயின்ஸ், 28, 29, 30 வெரைட்டி வரைக்கும் நிக்கல் கலர்லாம் நல்லா இருக்கும். இது காயின்ஸு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். 28, 30 காயின்ஸ் வரைக்கும் நிக்கல்ல வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிக்கல் பிராஸ் போன்சா அவங்களுடைய நினைவு நாணயம் தொடக்கத்துல முதல்ல நம்ம கோல்டன் கலர்ல, அதுவும் நல்லா இருக்கும். கொஞ்சம் காயின்ஸுக்கு ஃபிகர் எம்பசிங் கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த மாதிரி காயின்ஸு எம்பசிங் குறைவா இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் உபயோகப்படுத்த அது அழிஞ்சு போயிடும். அதனுடைய ஃபிகர் அதனுடைய இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். உபயோகப்படுத்தாம வச்சிருந்தா நல்லா இருக்கும், அந்த ஃபிகர் நல்லா இருக்கும். இதுல வந்து 2009 இது வெளியே வந்தது. 2009 கோல்டன் கலர் காயின்ஸ் வெளியே வந்திருக்குது. அதுக்கப்புறம் நிறைய நாணயங்கள், மொத்தம் 5 ரூபா காயின்ஸ் 64 வெரைட்டி வந்திருக்குது. அதுல வந்து நிறைய நாணயங்கள் வந்து கோல்டன் கலர். கடைசியில பிரசன்னா சந்திரான்ட்டு உள்ள காயின்ஸும், ராணி கைத்தர்லி காயின்ஸ், இது வந்து கம்மமரேட்டிவ் காயின்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் பிஜு பட்நாயக், அதுவும் கம்மமரேட்டிவ் காயின்ஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூர், இதெல்லாம் கடைசியா வந்த காயின்ஸுகள். அப்படி 5 ரூபா நாணயம் காப்பர் நிக்கல்லையும் வந்திருக்குது. பெரிய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுடைய, ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய காயின்ஸ் பெரிய அளவுலையும், மீதி எல்லா காயின்ஸும் சிறிய அளவுல, பெரிய அளவுல 2 காயின்ஸ் மட்டும் தான் வந்திருக்குது. வேற உள்ளதுல எல்லாம் சிறிய அளவுல, எடை வந்து 9 கிராம் எடையில. இப்ப வர்றது எல்லாம் 6 கிராம் எடையில கூட வந்திருக்குது. நிறைய காயின்ஸ் சேகரிச்சு வச்சுக்கலாம். கம்மமரேட்டிவ் காயின்ஸ், கம்மமரேட்டிவ் கரன்சிகள், பேங்க் நோட்டுகள், வெளிநாட்டினுடைய பேங்க் நோட்டுகள் நிறைய பேர் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் கொண்டு வர்றாங்க. வெளி தூரமான இடங்கள்ல இருந்து கூட வர்றவங்க என்னுடைய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணுங்க, எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேங்க. கன்ஃபார்ம் பண்ணாமல் வந்தாச்சுன்னா நான் இருக்க மாட்டேன். நான் மீட்டிங் அல்லது வேற விஷயங்களுக்காக வெளியூர் போயிருப்பேன். வெளியூர் போனால் என்ன பார்க்க முடியாது. அதனால் வெளிநாட்டு காயின்ஸுகள், கரன்சிகள், பேங்க் நோட்டுகள், கம்மமரேட்டிவ் காயின்ஸு, சாதாரண காயின்ஸு கூட வெளிநாட்டு காயின்ஸுகள் இருந்தாலும் வாங்குவோம். நாங்கள் எவ்வளோ இருந்தாலும் கொண்டு வரலாம். கொண்டு வரதுக்கு முன்னால் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் நேற்றை கூட ஒரு ஆள் வெளிநாட்டு கரன்சிகள் கொண்டு வந்தார். மாற்றவே முடியாது, எங்கேயோ பார்த்து மாற்ற முடியாமல் நாங்கள் அதை மாற்ற முடிஞ்சதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். மாற்ற முடியாததை ஆன்டிக்ஸ் விலை, அதுக்கு ஒரு 5 ரூபா விலை மதிப்பு இருந்தாலும் 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி போட்டோம். எக்ஸ்சேஞ்ச் விலை சில கரன்சிகளுக்கு 50 ரூபா இருக்கும். ஆப்பிரிக்கா நாட்டில் உள்ள கரன்சிகளாக இருந்தாலும் 50 ரூபா இருக்கிறதுக்கு 60 ரூபா 70 ரூபா இப்படி எடுப்போம். நம்ம கல்ஃபில் உள்ள கரன்சிகள் இப்போ உள்ளது என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் விலைக்கு எடுப்போம். எவ்வளோ ரூபா இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் விலை எடுப்போம். டாலர் வந்து 85 ரூபா 86 88 ரூபா 90 ரூபா இருந்தாலும் அதுக்கு 1 ரூபா கூட தான் போட்டு எடுப்போம். டாலருக்கு $100 வந்து நல்ல யூஎன்சியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட எக்ஸ்சேஞ்ச் விலைக்கு கூட எடுப்போம். இப்படி தான் எடுப்போம். இது எல்லாமே நாங்கள் வாங்குறது எல்லாமே கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தான் போகுமே தவிர வேறு எதுக்குமே போகாது.
எந்த நாட்டிலையும் நாங்கள் அனுப்புறதில்லை. கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளார கலெக்ஷன் பண்ணுறவங்க சேகரித்து சேகரிக்கிறவங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவங்க கலெக்ஷனுக்கு எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்காக இல்லை ஹாபி கலெக்ஷனுக்காக வச்சுருப்பாங்க. வச்சு அவங்க ஆல்பத்தில் எல்லாம் சேகரித்து வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் பண்ணுறது. மற்றபடி இது எந்த விதமான இதுவும் இல்லை. காயின்ஸும் அப்படி தான் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது தான். சரி, பேங்க் நோட்டு காயின் ஸ்டாம்பு .comக்கு பாருங்கள். காயின்ஸ் கிங் சேனலை பாருங்கள், உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும்.